கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 11:3. ரோமன்ஸ் 11:3. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எதிராக எலியா தீர்க்கதரிசி பண்ணின விண்ணப்பத்தை அப்படியே எடுத்து சொல்றார். எதுக்காக இங்கே எலியாவினுடைய காரியத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாருன்னா, இஸ்ரவேல் தேச மக்களுடைய அவிசுவாசம் என்பது இது ஏதோ புதுசாக வந்தது கிடையாது. நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எழுதும்போது அவங்களுக்கு சொல்லும்போது, இப்போ உங்களுடைய அவிசுவாசம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிறதுங்க புதுசு கிடையாதுப்பா. இது எலியா நேரத்திலே இருந்தது. ஏன்னா மொத்த தேசமும் தேவனுக்கு எதிராக இருந்தது. அது மாத்திரமில்ல, விக்கிரக ஆராதனை எங்குமே இருக்கக்கூடியதாக இருந்தது. தேவனுக்குன்னு ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் தான் இருந்தாங்க. அதுலேயும் எலியாவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறதாக அவருக்குள்ள எண்ணம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாரு. இதில் பவுல் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இப்போ ஆண்டவர் இந்த மீந்திருப்புறங்குள்ள ஒருத்தரை ஒருத்தன் தான் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது அப்பவே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அப்போ சரித்திரம் என்ன காட்டுகிறது, தேவன் எப்பொழுதுமே தமக்குன்னு உண்மையுள்ள ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அவர் என்ன சொல்றாரு, அவங்க உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டுட்டாங்க. அப்போ என்ன, தேவனுடைய செய்தியை நிராகரிப்பது என்பது, தேவனுடைய செய்தியை கொண்டு வர்றவங்களை நிராகரிப்பது என்பது எப்போதும் நடக்கக்கூடிய காரியம். ஆவிக்குரிய முறையில் எதிர்க்கு தர்க்கம் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒரு நாளும் அவங்களுடைய காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, தேவன் சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டாங்க. 2 நாளாகமோ 36:16 பார்க்கும்போது அவங்க எப்போதுமே என்ன பண்ணாங்க, தேவனுடைய செய்தியை கொண்டு வந்தவங்கள ஏளனம் பண்ணாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:37 சொல்லும்போது, அவர்கள் உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ தேவன்கிட்டருந்து வரக்கூடிய செய்தியை கொண்டு வர்றவங்களையும் இஸ்ரவேல் தேச மக்கள் எப்பொழுதுமே நிராகரித்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்ணாங்க, உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். பலிபீடம் என்ன, அவங்க எப்படி கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக ஓசியா 10:2 பார்க்கிறோம். அதே மாதிரி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 25-32 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம் எப்படி அவங்க பலிபீடங்களை இழுத்து போட்டாங்கன்னு. இப்போ எலியா தான் ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறது போல, மொத்த இது அவருக்குள்ள இருக்கிறது போல அவர் இருக்கக்கூடியதா. அது மாத்திரமில்ல, அவரையும் கொலை செய்வதற்கு தேடக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவனுடைய ஊழியக்காரங்க ஒரு சில நேரங்களில் அவங்களும் தாங்கள் மனசோர்வில் இருக்கும்போது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு. எப்படி? ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரனோ அவங்க ஒரு நேரத்தில் மனசோர்வில் என்ன வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது அவர்களும் தவறுதலாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு சில நேரத்தில் எலியா மாதிரி நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தனக்குன்னு ஒரு ரெமனண்ட் எப்போவுமே வச்சிருக்கிறாரு. தேசம் முழுவதும் வந்தாலும் சரி, எப்பொழுதும் தனக்குன்னு வரக்கூடிய ஒரு காரியத்தை இருக்குது. அப்போ என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீ எலியா தனியாக இருப்பது போல நடந்தார். ஆனால் தேவன் எவ்வளோ பேரை வைத்திருந்தார், 7000 பேர் வச்சுருந்தார் நமக்கு தெரியும். நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு ஏரியாவில் உங்களை தனித்து விடப்பட்டது போல நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவு செய்து நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க. நீங்கள் கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு ஜனங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா உங்களை மாதிரி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா தேசத்துலேயும் எல்லா பகுதியிலையும் ஆட்கள் உண்டு.
ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் மோஞ்சு போகலாம், சமுதாய சீர்கேடு வரலாம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே தனக்குன்னு உண்மையுள்ளவங்களை வைத்திருக்க தான் செய்கிறாரு. அதனால் எனக்கு அருமையானவர்களே, எப்படி எலியா தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர்கிட்ட போட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அவருடைய காரியங்களை கரெக்ட் பண்ணி எலியாவை சரியான பாதையில் வழி நடத்தினார். அதனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு நீங்கள் எலியா போல நினைச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் தயவு செய்து யோசிங்க. நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் நிறைய பேரை வைத்திருக்கிறார். வல்ல பிதாவே, இதோ எங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் போகலாம், எல்லாம் மாறலாம். இதோ எலியா போல யாராவது ஆண்டவரே நான் தனித்திருக்கிறேன் என்று நினைத்தாங்கன்னா அவர்கள் இன்றே ஆண்டவரே தேவன் எவ்வளவு பேரை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களோடு இணைப்பில் இணைந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.